மாமா முதல்ல நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் தான் சமைப்பேன். அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நானே இன்னைக்கு சமைக்கிறேன். நீங்களா? உங்களுக்கு சமைக்க தெரியுமா மாமா? சமைக்க தெரியுமாவா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன். எனக்காக வீட்டை பார்த்து பார்த்து கட்டின மாமாவுக்கு எனக்கு சாப்பாட்டுல என்ன பிடிக்கும்னு தெரியாதா என்ன? சரி, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு. நான் சமைச்சு முடிச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். அது வரைக்கும் இவனே உட்காந்து டிவி பாரு. அதெல்லாம் முடியாது மாமா. நீங்க சமைக்கும் போது உங்க பக்கத்திலே நான் உட்கார்ந்துருப்பேன். வாங்க. ஹெல்ப் ஏதாவது வேணுமா மாமா? நோ தேங்க்ஸ். இந்தாங்க. வேண்டாம். சந்திரா, நான் சந்தேகப்பட்டது ரொம்ப சரியா போச்சு. ரேவதிக்கு கார்த்தி தான் அவ புருஷன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுதான் தெரியாத மாதிரி கார்த்தி மேல கோவமா இருக்கிற மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கா. இருக்கட்டும், இவளை இப்பவே அக்கா கிட்ட போட்டு கொடுத்து இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீ ஒரு வார்த்தை சொல்லு, உள்ள போய் சண்டை போட்டு ரெண்டையும் ஒண்ணு இல்லாமக்கிறேன். இல்லங்க, நாம போய் என்ன சொன்னாலும் அக்கா கண்டிப்பா நம்ப மாட்டா. நான் இப்ப நேரா போய் அவளை இங்க கூட்டிட்டு வரேன். நான் என் கண்ணால பார்த்தத அவளும் வந்து கண்ணால பாக்கட்டும். அப்பதான் சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரியும். நீங்க இங்கே இருங்க, நான் வீட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சந்திரா, நீ கிளம்பு. ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணு புரியல. நான் மட்டும் ஏன் எல்லா போட்டோலயும் முறைச்சிட்டே இருக்கேன்? ஏன்னா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் தான் மாப்பிள்ளைன்னு உனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க மாமா? கல்யாண மேடையில இருக்கிற மாப்பிள்ளை யாருன்னு கூட தெரியாமலா எனக்கு கல்யாணம் நடந்துச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல மாமா. அது பெரிய கதை. என்ன மாயா, நீ மட்டும் வர? மகேஷ் எங்க? மகேஷ காணோம். கல்யாண மேடை வரைக்கும் வந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காம போனா ரேவதியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அவ கூட பிறந்தவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும்ல. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு மாப்பிள்ளையாக்குறதா முடிவு பண்ணிட்டேன். என் கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் அந்த டிரைவர் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அவரையே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி? இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலைன்னா ஏன் உயிர் தான் போகும்.
ஏன் கழுத்துல தாலி கட்டினதுக்காக எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டு என் லைஃப்குள்ள நீ வர முடியாது. பேருக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தான் வாழ போறோம். அக்கா அக்கா அக்கா, என்ன சந்திரா, வரும்போதே எதுக்கு என்ன ஏலம் விட்டுக்கிட்டு வர? ரேவதி கிளம்பி போகும்போது உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா? ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. அதுக்கு என்ன? உன்கிட்ட ரேவதி போய் சொல்லியிருக்கா. அவ ஒண்ணு பர்த்டே ஃபங்க்ஷனுக்குலாம் போல. அவ புருஷன் கார்த்திக் அவளுக்காக கட்டின வீட்டுக்கு போயிருக்கா. சந்திரா, பார்த்து பேசு. உன் கோவத்துல வாய்க்கு வந்தபடி பேசாத. நல்ல வேளை ரேவதி இங்க இல்ல. அவ இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் ஆயிருக்காது. உன் பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு நான் சொன்னா உனக்கு தான் ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சுத்தி வளைச்சு என்ன நடந்துச்சுன்னே சொல்லாம விஷயத்துக்கு வா. ரேவதி இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? அந்த கார்த்திக் கூட அவ ரேவதிக்காக கட்டின வீட்டுல இருக்கா. ரேவதிக்கு கார்த்தி தான் புருஷன்னு தெரிஞ்சிருக்கு. அத அவ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. சந்திரா, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. அவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் ரேவதி நான் சொல்றத மீற மாட்டா. அப்படி இருக்கும்போது நீ ரேவதியை பத்தி என்கிட்டயே தப்பா சொல்றியா? ஏற்கனவே உன் மாமா விஷயத்துல நான் உன்னை நம்பினதே போதும். நீ சொன்னதை நம்பி நான் என் புருஷனையே சந்தேகப்பட்டுட்டேன். அதனால நீ சொல்றத என்னால நம்ப முடியாது. அக்கா, என்னக்கா, நான் எதுக்கு ரேவதியை பத்தி தப்பா சொல்ல போறேன்? நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தானக்கா நானு. ரேவதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நானும் தானக்கா அவங்க கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நம்ம பரம்பரை எதிரி அந்த கார்த்தி நம்ம ரேவதிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அந்த கொன்றாவிய நான் நேர்ல பார்த்ததுனாலதான் உடனே உன்கிட்ட வந்து சொல்லி எப்படியாவது இது வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரிக்கா, உனக்கு நம்பிக்கை இல்லனா இப்பவே நீ என் கூட வா. அந்த கன்றாவிய வந்து பாரு. அப்ப தெரியும் இந்த சந்திராவை பத்தி. சரி, நீ இவ்ளோ சொல்றதுனால நான் வரேன். ஆனா என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரிக்கா, வா.